வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். வணக்கங்க. இன்றைக்கி அருமையான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாமினுடைய மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் 25க்கான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் இப்போ ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க, எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எவ்வளோ கொஷின்ஸ் போட்டுக்கிறோம், அடுத்தது மெயின்ஸ் படிக்கலாமா, இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அதாவது ப்ரீவியஸ் நடந்த குரூப் 4, இப்போ நடந்த குரூப் 2, இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் இந்த 25 கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமா, டிஃபிகல்ட்டாக இருக்குமா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண நமக்கு அதனுடைய அப்ரோச் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக இந்த மாயாஜால வித்தைகள்லாம் இதுக்கப்புறம் சில நேரத்தில் எடுபடாது. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வகுப்புகள், அதாவது வகுப்புன்னு சொல்லலை, நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்னா இந்த டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு குரூப் 2 காட்டிடுச்சுங்க. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். என்ன கொஷின் கொடுத்துக்கிறாங்க? டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஷின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது நான் நடத்துகிறேன் அப்படின்னா தனிநபர் வேலை, குழு வேலைன்னு கொஞ்சம் பிரித்து நடத்துவேன். இதுக்கு இந்த கொஷின்ஸ் கொடுத்துக்கிறது ஒரு குழு குரூப் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செயின் ரூலை யூஸ் பண்ணலாம். P1 × D1 × H1 / W1, அதாவது ஆட்கள், நாட்கள், திறன் / வேலை அப்படின்ற கலப்பு மாறல் தமிழில் சொன்னால் செயின் ரூலை யூஸ் பண்ணலாம். மிக்சடு ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுகள். அல்லது அப்படின்னா இங்கே என்னென்னா ஈக்குவல் அர்த்தம். ஓகேங்களா? மற்றும் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறாங்க, அப்போ ப்ளஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 3 ஆண்களுக்கு கொடுத்தாலும் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருவாங்க. இல்லை 4 பெண்கள்கிட்ட கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளில் அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ணக்கூடிய கொஷினாக தான் அமைஞ்சிருக்குது. அப்போ 3 ஆண்கள் எத்தனை பெண்களுக்கு சமம்? 4 பெண்களுக்கு சமம். இல்லை 12 சிறுவர்களுக்கு சமம். சரிங்களா? இல்லை 4 பெண்கள் 12 சிறுவர்களுக்கு சமம், இல்லை 3 ஆண்களுக்கு சமம்னு சொல்லலாம். அப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை, தட் மீன்ஸ் திறன், எஃபிஷியன்சி எப்படி சொல்லலாம்? 3 ஆண்கள் 4 பெண்கள்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? சரி, இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? எந்த குரூப் இதில் எடுத்துக்கிறோம்? சார், நான் 3 ஆண்கள் எடுத்துக்கிறேன். இவங்ககிட்ட கொடுத்தா எத்தனை நாளில் ஒர்க் முடிக்கிறாங்க? அப்போ இது P1, இது T1. ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு ஒர்க்குன்றது 1ன்னு வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ கீழே போட தேவையில்லை. இதே ஒர்க்கை தான் என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆண், ஓகேங்களா, ஒரு பெண், அடுத்தது எத்தனை சிறுவர்கள்? 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்குறேன். சரிங்களா? சரி, இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்களே பார்த்தவொடனே ஈஸியாக தெரியுது. 3 ஆண்கள் ஒரு நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்கள் பெண்கள் கேட்டகரி மாறி இருக்குது. அதை இப்போ நம்ம எப்படி ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதனுடைய மல்டிபிளில் எது இருக்குதுன்னா அந்த 12ன்னு இருக்குது. அப்போ சிறுவர்களாக மாற்றிட்டா ஈஸியாக இருக்கும். அப்போ 3 ஆண்கள் எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 12 சிறுவர்கள். அப்போ 12 × 1 எல்லாத்தையும் சிறுவர்களாக மாற்ற போகிறோம். சரிங்களா? சேம் ஜெண்டரில் மாற்றுவோம். அப்போ ஒரு ஆண் அப்படின்றது பாருங்கள், 3 ஆண்கள் 12 சிறுவர்கள்லாம் ஒரு ஆண்னா என்னதுங்க? 4 சிறுவர்களுக்கு சமம். கரெக்டு தானே? அப்போ 4. அப்போ 4 பெண்கள் எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 12ன்னா அப்போ ஒரு பெண் எத்தனைது? 3. இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அங்கே எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க? 5 சிறுவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க? ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. இங்கே 12 × என்னென்னு வந்துக்குதுங்க? 1. இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே எத்தனை நாள் தான் தேவைப்படும்? ஒரே நாள் தான். 12 பேர் வந்தால் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ எகைன் அங்கே எல்லாமே சேர்ந்தால் எவ்வளோ பேர் வராங்க? சிறுவர்கள் 12 பேர் தான் வராங்க. அப்போ அவங்க ஒரு நாட்கள் தான் முடிச்சிருவாங்க. அதான் ஆன்சர் கீயாக கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ மெதுவாக போட்டோங்க. இது கண்டிப்பாக கொஷின்ஸ் எவ்வளோ டைமுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னா 1 நிமிஷத்துக்குள்ளே தாராளமாக பண்ணலாம். இது 1 நிமிஷத்துக்குள்ளே தாராளமாக பண்ணலாம். சரி, அடுத்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். நான் அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துக்கிற அந்த ஆர்டர்லேயே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். யாருக்காவது சில பேருக்கு இந்த ஆர்டர்லேயே கொஷின் அமைஞ்சிருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? The diameter of a sphere is 8 cm. It's melted and drawn into a wire of diameter 3 mm. The length of the wire is அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயர் என்ன ஷேப்பில் இருக்கும்? என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். கரெக்டுங்களா? சரி, அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க? ஸ்பியர் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, சிலிண்டராக மாறிடுச்சு. அப்போ இதனுடைய வேல்யூமுக்கு சமம், கொள்ளளவு சமம்.
சரி, ஆனால் இங்கே பாருங்கள் டயாமீட்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஸ்பியர்னுடைய வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. சரிங்களா? சரி, இதனுடைய வேல்யூம் என்ன வேணுங்க? πr²h. ஸோ இங்கே ஆர் ரெண்டுமே சேம் கிடையாது, வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ அதனால் அடிச்சிட முடியாது ஈக்குவல் போது. பட் இங்கே ஸ்பியர்னுடைய டயாமீட்டர் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ டயாமீட்டர் அப்படின்றது என்னென்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மில்லிமீட்டரை ஒரு வேளை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன வந்திருக்கும்? 80 மில்லிமீட்டர். பட் ரேடியஸ் வேணால் /2 இப்போ 40 அப்படின்னு மாறிடும். சரி, இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய டயாமீட்டர் என்னென்னா எவ்வளோ அப்படின்னா 3 மில்லிமீட்டர். அப்போ அதனுடைய ரேடியஸ் எவ்வளோன்னா, சரிங்களா, 3/2. ஸோ இதெல்லாம் மைண்டில் நமக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்க முடியும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இது சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். அப்போ 4/3 ரெண்டு இடத்துலையும் பையன்ற வேல்யூ மாற போகிறதில்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் இங்கே ரேடியஸ் என்ன அப்படின்னா 40 எத்தனை தடவைங்க? மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸ். ஏன்னா r³ கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆர் என்னுடைய வேல்யூன்னா 3/2 இன்ட்டு அவன் கேட்குறதே உயரம் தான் என்னென்னு கேட்குறான். சரிங்களா? நான் இந்த ஆர்டரில் எழுதியாச்சு. இதை பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? இந்த கொஷின் 1 நிமிஷத்தில் பண்ண முடியும். இந்த கொஷின் எவ்வளோ பண்ண முடியும்? 1 நிமிஷத்தில் பண்ணியிருக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜீரோலாம் அப்படியே வச்சுருக்கலாம். கேட்டுக்கிறது ஆன்சர் மீட்டரில் கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டாந்தீங்கன்னா 4 × 4 × 4 × 4 again 4. ஏன்னா இந்த 2 × 2 4 இந்த பக்கம் வந்துருக்கும். ஸோ இன்ட்டு 1000 அப்படியே சொல்லலாமா? /3 கீழே இருக்குது, ஆல்ரெடி அந்த பக்கம் மேலேருந்து கீழே வந்திருக்கும். ஸோ அப்போ எவ்வளோதாங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால். அப்போ நீங்கள் மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், /1000 வந்திருக்கும். அப்போ இந்த 1000 சேஞ்ச் ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். அப்போ மீட்டர் இப்போ வேல்யூ கிடைக்கிறது மீட்டரில் கிடைக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் இதை மல்டிபிள் பண்ணால் 256, இது × 4 24 22. ஓகேங்களா? அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தது என்னென்னா 1024 என்னதுங்க 27. 1024 அப்போ இதை கேன்சல் பண்ணணும். இதுக்கு டைம் கண்டிப்பாக இதை நீங்கள் குயிக்காக ஒரு half மினிட்ஸில் பண்ணியிருந்தீங்களா, இது ½ மினிட் எடுத்து கூட பொறுமையாக போட்டிருக்கலாம். ஸோ 27ஆல் கேன்சல் பண்ணணும். எல்லாத்துலேயும் 3ன்றது தான் கொடுத்துருக்குறாங்க ஆன்சர். அப்போ 3 டைம்ஸ் தான், அப்படியே மல்டிபிள் பண்ணி போடுங்க. 181. ரிமைனிங் என்ன இருக்கும்? 21. கரெக்டுங்களா? அப்போ 4. ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள் 6 8 7 9ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கணும். 6 டைம் போட்டால் என்ன வருது? 120 தான் வருது. அப்போ 7 டைம் போடலாமா? சரி, 7 டைம் போட்டோம்னா என்ன வந்திருக்கும்? ஏன்னா ஆன்சர் நமக்கு டிக்காக இருக்குதுனால நமக்கு தெரியுமா இல்லையான்றதை இங்கே நாம் அதை திங்க் பண்ணி தான் போடணும். 7 டைம்ஸ் போட்டால் 140 49 189 தான் வருது. ஸோ எகைன் வந்து ஒரு 27 ஆட் பண்ணால் வருமா? 187. அப்படின்னா 189 எங்கே அதிகமாக போயிடுது. சரிங்களா? 206. அப்போ 7 டைம்ஸ்ன்னு நீங்கள் போட்ட உடனே அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணாதீங்க, பி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னதுங்க? பி ஆப்ஷன். அப்போ இதுக்கான ஃபார்முலா, ஸோ என்ன ஸ்பியர் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா என்னதுங்க? சிலிண்டராக கன்வெர்ட் ஆகுது. ரெண்டினுடைய வேல்யூனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, நம்ம இவ்வளோ ஸ்லோவாக போட்டுமே என்ன பண்ணுறோம், அந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுது. சரி, இங்கே அடுத்த கொஷின்ஸ் கொடுத்துக்கிறது. இப்போ இந்த கூட்டு வட்டியானது அப்படின்னு சொல்லிட்டு சிஐ கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்குதுங்க? ஆகவும் அப்படின்னு வந்துக்கிறேன். அப்போ என்னென்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் அமௌண்ட். அடுத்தது 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், 3 ஆண்டுகள் 6 ஆண்டுகள். அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இருக்குது, 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரின்சிபல், இது 6 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல் இதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஈஸியாக நம்மளால் சொல்லியும் முதல் ஆண்டு, அடுத்த 3ஆம் ஆண்டு, அடுத்தது என்னதுங்க 6ஆம் ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்னுடைய அப்ரோச் அங்கே என்ன இருந்திருக்கும்? ஆஸ் யூஷுவல் தான் நான் ஃபார்முலா வச்சு தான் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் நல்லா தெரிஞ்சுக்காங்க, நான் நடத்துகிறப்பெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த சிஐ எந்தனுடைய தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா பெருக்கு தொடரில் இருக்குது, ஜிபியாக இருக்கும். இப்போ 3 வருடங்கள் அது எதில் ரொம்ப இம்பார்ட்டன்னா இதனுடைய ஆண்டுகள் வந்து சரிவர கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஆண்டுகள் அதனுடைய மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா சிஐயில் ஸோ 2ஆவதாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா, தட் மீன்ஸ் அதாவது ஆண்டு. இப்போ இந்த இடைவெளிகள் 2 சமமாக இருக்கும்.
இது 3 ஆண்டுகள், இது எவ்வளோங்க 3 ஆண்டுகள், இடைவெளிகள் சமமாக தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது பிரின்சிபல், சரிங்களா? இது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளுக்கான பிரின்சிபல், இது 6 ஆண்டுகளுக்கான பிரின்சிபல். இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெருக்கு தொடர் அப்படின்னா பெருக்கு தொடர்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? a/b ஈக்குவல் டு b/c. a/b ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? b/c அப்படின்ற லாஜிக்கில் தான் இருக்கும். அப்போ a/c ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? b² அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துக்கிறது பிரின்சிபல் வேணும் 3 டைம்ஸ் 3வது வருடத்துக்கான பிரின்சிபல் எடுத்து கொடுக்குறாங்க 13,380. அடுத்தது 6வது வருடத்துக்கான பிரின்சிபலாக கொடுத்துருக்குறாங்க இல்லை, என்னதுக்கு மொத்த தொகை கொடுத்துருக்குறாங்க இவங்க 2070, சரி 20,070. அப்போ இது வேணும் அப்படின்னா என்னதுங்க? இப்போ தான் எழுதியிருக்கிறோம், இது ஏ, இது பி, இது சி. அப்போ என்னதுங்க? 13,380 ஸ்கொயர், சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு, ஓகேங்களா? இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் கிடச்சிருக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டைம் இருக்குதா? அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அப்போ இதையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கும்பொழுது என்னென்னா a/b ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கிறாங்க? b/c. அப்போ ரேஷியோ 2 சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ரேஷியோ சமமாக இருக்குது. அப்போ a/b என்ன வருதோ, இங்கே என்ன வருதோ அதே தான் b/cயில் ஆரம்பிக்கும். அப்போ ஏனுடைய வேல்யூ அடுத்தது என்னதுங்க? b-ஆக இருக்குது, b-னுடைய ரேஷியோவாக இருக்குது. அப்போ இங்கே 2:3னா இங்கே என்னதான் இருங்க? 2:3 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த லாஜிக் மைண்டில் வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போட்டுடலான்னு பாருங்கள். இப்போ பிரின்சிபல் இருக்குது, இது 3 வருஷத்துக்கான டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 6 வருடத்துக்கான டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கான ரேஷியோ என்னவோ அப்போ அதுதான் இதுக்கான ரேஷியோ, கரெக்டுங்களா? இங்கே என்ன ரேஷியோ கிடைக்குதோ அதனுடைய ரேஷியோ தான் இங்கேயும் இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ரேஷியோ எடுக்கலாமா? இது 0 0 கேன்சல், 1338 2007, ஓகேங்களா? ஸோ ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ எதாவது கேன்சல் பண்ணலாம் அப்படி பார்க்குறீங்க. 2 3 கூட்டினா 3ஆல் டிவைட் ஆகும் 9 அப்படின்றது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணால் ஆமாம் டிவைட் ஆகுது, ஓகேங்களா? இது 3ஆல் டிவைட் ஆகுது, ஆமாம் டிவைட் ஆகுது. சரி, எகைன் என்ன பண்ணலாம்? காமனாக இது டிவைட் ஆகலை. பட் இப்படி பாருங்களேன், 2 இன்ட்டு 2ஆல் எடுத்துட்டான், 2 எடுத்துட்டான், 2 2 3. ஸோ இது 3 எடுத்துட்டேன்னா வெளியே 3 மல்டிபிளாக இருந்தால் 2 2 இன்ட்டு 3. அப்போ என்னங்க 223ஆல் டைரெக்டாக அடிச்சிருக்கலாம். அப்போ இதனுடைய ரேஷியோ என்ன? 2:3. இதனுடைய ரேஷியோ என்ன? 2:3. அப்போ பிக்கும் இதுக்குள்ள ரேஷியோ என்ன இருக்கும்? பிரின்சிபலுக்கும் 3 வருஷத்துக்கான அமௌண்ட்டுக்கான ரேஷியோ என்ன இருக்கும்? அதுவும் 2:3 தான் இருக்கும், சரிங்களா? அப்போ இது எதுக்கு சமம்? 3 பங்குக்கு சமம் தமிழில் சொன்னால், இல்லை 3 ஷேருக்கு சமம். இது 2 ஷேர் தான் பிரின்சிபல். அப்போ 13380 டிவைடட் பை 3. அப்போ 1 ஷேர் எவ்வளோ தெரியும்? இன்ட்டு 2 போட்டிருந்தா வேல்யூ, சரிங்களா? பட் இது அந்த நேரத்தில் டைமுக்கு கிடச்சிருக்குமானா நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்ரோச்சஸ் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்களும் இது கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும். அப்போ கேன்சல் பண்ண என்ன இருந்திருக்கும்? 4 times 6 times 0 into 2 மல்டிபிள் பண்ணால் 0 12 9 8 8920 எங்கே வந்திருக்குது? 4th ஆப்ஷன் 8920 4th ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஐடியா கொடுத்துட்டே இருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி, சரிங்களா, அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்லையாவது பயன்படுத்துங்க. அடுத்த கொஷின்ஸ், சரிங்களா? வேகமாக போகலாம். இப்போ இந்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? இது ரொம்ப ஈஸிங்க. இது ரெகுலராக நான் நடத்திட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகுது, எகைன் ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னால் முடியுமா முடியாதான்னு கேட்பேன். கண்டிப்பாக முடியும்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதான் விஷயம், சரிங்களா? அப்போ நன் ஆஃப் த எபோ cannot be determined எல்லாம் நான் சொல்லி ஆப்ஷனில் கொடுத்து டிஸ்கஷன் பண்ணுவேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஈஸி தான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான். இது ரெகுலர் நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 15 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிற விஷயம். அடுத்தது அப்போ கொடுத்துக்கிற 5:7:8ன்றது நீங்கள் என்னதுலாம் 50 70 80 வேல்யூ எடுத்தால் மாறுமா? மாறாது. எகைன் ரேஷியோ பார்த்தா காமனான HCFஆல் டிவைட் பண்ணுவோம், 10ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். சரி, இப்போ இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 40%. அப்போ 50ல் 40% அப்படின்றது எவ்வளோ? 10%னா 5. மைண்ட் கால்குலேஷன் சொல்லியிருப்பாங்க. 10%னா 5. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 20. அப்போ 50ல் 40% அப்படின்றது 20. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 50% இதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 50% அப்படின்றது எவ்வளோ? பாதி இல்லையா? 35 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 75% இதில் இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ 75% எவ்வளோ 60. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. அப்போ நியூ வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 70. இதில் எவ்வளோ வருது 105. இதில் என்ன வருது 140. சரிங்களா? அப்போ இது எதால் கேன்சல் பண்ணலாம்? டைரெக்டாக உங்களுக்கு தெரியுது இது 7ஆம் வாய்ப்பால் கேன்சல் ஆகும், இல்லைனா அதனுடைய மடங்கு கேன்சல் பண்ணும். 35ஆலே டிவைட் பண்ணலாம். ஹவு மெனி டைம்ஸ்? 2 டைம்ஸ். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். எதால் டிவைட் பண்ணிக்கிறோம்? 35. அப்போ ஆன்சர் 2:3:4. இது முன்னாடியே நம்ம சொன்னதான், இப்பயும் அதான் ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நம்ம இது வரைக்கும் தெரியல, பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. இது ஈஸியான கொஷின்ஸ். இது ரெண்டுமே ஈஸியான கொஷின்ஸ். இது கண்டிப்பாக ஈஸியான கொஷினா? ஆமாங்க, எல்சிஎம்கே தான் கேட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கீழே இருக்கலாமா? ஓகே, எல்சிஎம் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ OBC 3 பேர் ஸ்டார்ட் அட் த சேம் டைரக்ஷன் டு ரன் அரவுண்ட் எ சர்க்குலர். எப்படி சுற்றுறாங்க? சர்க்குலராக சுற்றுறாங்க. எப்படி சுற்றுறாங்க? எப்படி சுற்றுறாங்க? சர்க்குலராக சுற்றுறாங்க, வட்டமாக சுற்றுறாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னுக்கிறாங்க. யார்? ABC 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஏ கம்ப்ளீட்ஸ் எவ்வளோ? ஏ சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 252 seconds அப்படின்னு வருது. பி எவ்வளோ ஆகுது? 308 seconds ஆகுது. சி எவ்வளோ டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறாரு? 198. இதெல்லாம் செகண்ட்ஸில். அப்போ யார் இதில் வேகமாக சுற்றுறாங்கன்னா குறைவான டைம் எடுத்துக்கிறோம், ரொம்ப வேகமாக ரன் பண்ணுறான்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னதுக்காக இது எடுத்தோன்னே எல்சிஎம் போடுறேன்? ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட் அகைன் என்ன? தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ தொடங்கிய நிலையில் அவங்க எந்த டைமில் திரும்பவும் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தடவை ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து 3 பேர் ஓடிட்ட பிறகு ஒவ்வொருத்தர் ஒரு டைமில் ஓடிக்கிட்டே இருப்பான். திரும்பவும் எந்த டைமில் 3 பேர் அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. எது காமனாக எது டிவைட் ஆகுதுன்னு எடுத்தோன்னே 2 டிவைட் ஆகுதா? ப்ரைம் நம்பர் போட்டுகிட்டே இருக்கணும். 2, 3, 5 திங்க் பண்ணி போட்டுகிட்டே இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். 1 times, 2 times, 6 times, 1 times கரெக்டாக, 5 times, 4 times. இது என்ன இருக்கும்? 9 times, 9 times. எகைன் எதால் போடலாம்? எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் 3 வேல்யூஸும் காமனாக டிவைட் ஆகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னது பீரியாரிட்டி கொடுக்கணும். 2 வேல்யூ காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் 2 வேல்யூ நீங்கள் கொடுத்து போட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதில் டிவைட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சரி, எகைன் 2ஆல் போடுறேன். இது என்னதுங்க? 6. இது என்னங்க? 3. இது டிவைட் ஆகும் இல்லையா? 7 times. இது 7 times. என்னங்க? 99 டிவைட் ஆகாது. இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் 11ஆல் கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி பரவாயில்ல 11 போடுங்க. 63 கேன்சல் ஆகாது. இது என்னதுங்க? 7 times. இது என்னதுங்க? 9 times. இது பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? எது வேணாலும் போடலாம். 9ஆல் போடலாம், இல்லை 7ஆல் போடலாம்னா 7ஆல் போடுறீங்க. 7ஆல் போட்டால் என்ன இருக்கும்? 9 times. இது 1 times. இது 9 வருது. 9 அப்படியே காமனாக 3 போடலாம், இல்லை 9ஆலே காமனாக போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த டைமில் 3 பேர் எகைன் மீட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்டிலே அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூ பொறுமையாக மல்டிபிள் பாருங்கள், ரொம்ப பொறுமையாக பண்ணாலுமே ஈஸியாக முடியுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 63. ஸோ 63 டபுள் என்ன வந்திருக்கும்? 126. 126 டபுள் அப்படின்றத மைண்டில் வச்சிங்கன்னா 252 வந்துருக்குங்க. 252 எகைன் எதால் மல்டிபிள் பண்ண போகிறீங்க? 11ஆல். அப்போ 252னா 2772 கரெக்டுங்களா? எந்த செகண்ட்ஸில்? 2772 2772 செகண்ட்ஸில் மீட் பண்ணுவாங்க. அப்படி டைமில் கொடுத்துக்கிறாங்களா? இல்லை, மினிட்ஸ் அண்டு என்ன கொடுத்துக்கிறாங்க? செகண்ட்ஸில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 60ஆல் டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? 60ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 60ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணுறதையே நம்ம நிறுத்தலாம். என்ன பண்ணலாம்? இங்கே 2 × 2 × 11 7. அடுத்தது என்னதுங்க? 9. நம்ம 60ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணுறீங்க 30, இதை கேன்சல் பண்ணுறீங்க 15, ஓகே எகைன் கேன்சல் பண்ணுறீங்க 5. சரிங்களா? இப்போ நமக்கு ஈஸியாக போயிடும் டைமில். இப்போ மல்டிபிள் பண்ணிங்களா என்ன? 21 அப்போ என்ன வந்துருக்குங்க? உங்களுக்கே தெரியும் 21னா 2 3 1 கரெக்டுங்களா? அப்போ 231 டிவைடட் பை 5 இது மினிட்ஸ். பட் இது மினிட்ஸை திரும்ப நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணவே போதும். ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா 4 times. 4ல் இருக்கக்கூடியது எல்லாமே 4ல் தான் இருக்குது. அடுத்தது 6 times கரெக்டுங்களா? 46 அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் போட்டுடலாம். ஓகே பரவாயில்ல. 46 அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? 1/5. இப்போ இந்த 1/, இதுவும் மினிட்ஸு, இதுவும் மினிட்ஸ். இப்போ மினிட்ஸை செகண்ட்ஸாக மாட்டினா இன்ட்டு 60
அப்போ how many times 46 minutes 12 seconds. சார் இவ்வளோ அளவுக்கு லென்த்தியாக போடுமா? லென்த்தியாலாம் இல்லை, நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்கு, பட் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் 1 நிமிஷத்துக்கு மேலே இதுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? இந்த கொஸ்டின்ஸ் வேணால் ஒத்துக்கலாமே. சரிங்களா? முதல்ல கொடுத்த கொஸ்டின் கூட எல்சிஎம் எடுக்கிறதுல ரொம்ப வேகமாக இருக்கணும், நம்ம ஸ்லோவாக போட்டோம். ஓகேங்களா? சரி, இதை பாருங்கள். கொடுத்துக்கிறது 15 கிலோ சர்க்கரையின் விலை 255. அப்போ 1 கிலோ எவ்வளோன்ற அந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் இருக்குது இல்லைங்களா, அந்த மெத்தேடில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 15 கிலோ சரிங்களா எவ்வளோ அப்படின்னா 255. அப்போ கொஷின் கேட்குறதுன்னா 18 கிலோ சர்க்கரை எவ்வளோ வேணும்? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 18 / 15 × 255 இதனுடைய விலையை கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? போட்டுடலாமா? சரி, போட்டுடலாமே. 3 டைம்ஸ் இது என்னதுங்க? 5 டைம்ஸ் 1 டைம்ஸ் 3 கேன்சல் பண்ணால் 5. அப்போ என்னதுங்க? 306. எவ்வளோ ரூபா? 306 ரூபா. சரி, அடுத்தது டீ தூள் 17 கிலோ அப்படின்றது எவ்வளோ? 1615. அப்படின்னா 21 கிலோ எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ 21 / 17 × 1615. ஸோ இப்போ 17 என்னதுங்க? இந்த வாய்ப்பாளால் 17 கிலோ வந்துருச்சு. அப்போ 17 ஆளுன்னா ப்ரைம் நம்பர் கம்பல்சரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் ஆகும். சரி, ஹவு மெனி டைம்ஸ்? 9 டைம்ஸ் போடலாமான்னு பாருங்கள். 9 டைம்ஸ் முன்னால் 90, 63, 153. ஓகே வருது. அப்போ இங்கே ரிமைனிங் வருது 80, 85. how many times? 5 times. சரிங்களா? அப்போ 5 டைம்ஸ்னால் இதை மல்டிபிள் பண்ணலாம். 10, அடுத்தது 1900, ஒரு 95 ஆட் பண்ணுறோம். அப்போ என்னங்க? 1995. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேகம் நமக்கு வருமா அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுவே ஸ்லோ தான். சரிங்களா? ஓகே, அடுத்தது 22 கிலோ அரிசியின் விலை எவ்வளோ? 572. அப்போ அவங்க 27 கிலோ எவ்வளோன்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அப்போ 27 / 22 × 572. அப்போ 11 இது 2ஆல் கேன்சல் பண்ணால் how many times? 2 டைம்ஸ். அடுத்தது 8 2 16, 6 2 12. அப்போ 11ஆல் கேன்சல் பண்ணால் இது 26. 26 ஸ்கொயர் 676. ஒரு 26 கூட்டினா என்ன வந்திருக்கும்? சரிங்களா? எவ்வளோ வந்திருக்கும்? 702. ரைட்டா? 702. ஸோ 702. அப்போ இதை கூட்டுறீங்க 3, இதை கூட்டுறீங்க 0. சரிங்களா? இதை கூட்டுறீங்க என்ன வந்திருக்கும்? 702 16. இங்கே தவறு பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ தவறு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ பெருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். 26 ஸ்கொயர்னு சொன்னோம். 26 ஸ்கொயர் 676. ஸோ 26 ஸ்கொயர்னால் எதுனா இருக்கும்? எகைன் வந்து ஒரு 26 தான் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக தான் நம்ம எடுக்கிறோம். 12 1 8 10 72. சரி, அப்போ இதில் கூட்டுறீங்க 11 13, மீதி 1 10. சரிங்களா? எகைன் இங்கே மாற்றி போட்டுருக்கோம். இதை தூக்கி கரெக்டாக போடணும். ஈஸியாக வரக்கூடிய நாம் தான் டிஃபிகல்ட் பண்ணோம். சரிங்களா? 0 இது என்னங்க? 3 0 0 2 3003. பாருங்கள், இந்த கொஷின்ஸு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆர்டர் படி எழுதுறது தான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், டைமிங்கில் பண்ணக்கூடியது. அடுத்தது ஸ்பீட் காட்டலாமா? இதுக்கப்புறம் ஸோ இது என்னென்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி கொடுத்தாவே உடனே தெரியும். x + y x × y / 100 ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணிடுவாங்க, நாமளும் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ப்ளஸில் எழுதுங்க. 1% டிக்ரீஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. அந்த ப்ளஸ் அப்படியே காமனாக வச்சுக்கோங்க. +1 × -1 / 100. சரிங்களா? அப்போ 1% 1%ஆ? 10%. சாரி, 10%. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 + 10 -10 0 ஆகிடுதுங்க. இது 2 மல்டிபிள் பண்ணால் -100 / 100. அப்போ என்ன வருதுன்னா மைனஸில் 1ன்னு வருது. மைனஸ்னால் டிக்ரீஸ், மைனஸ்ன்னு சொன்னாங்கன்னா டிக்ரீஸ். அப்போ 1% குறையுது. அப்போ ஆன்சர் ரெடியூஸ்டு 1%. கரெக்டுங்களா? சரி, அப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்க்குறீங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னக்கூடிய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்க ரெகுலராக அப்படின்னா 25 கொஷின்ஸுக்கு 35 to 40 நிமிஷத்தில் நம்மளால் பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ணிட முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட. சரி, அடுத்து 64 32 48 அப்படியே என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது குறையுது, அதிகரிக்குது குறையுது. எப்படி அதிகரிக்குது குறையுது அப்படின்றத நாம் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 64 இங்கே எவ்வளோ இருங்க? 32ன்னு ஆகுது. அப்போ 64 32 ஆகுதுன்னா பாதி, ஆஃப்.
மல்டிபிள் பண்ணியிருக்கலாமா, இன்ட்டு ஆஃப் மல்டிபிள் பண்ணால் 32. அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க, 32 48 மாறுது. அப்போ நீங்கள் ஆஃப்னா அடுத்தது 1 செக் பண்ணலாம். 1 செக் பண்ணால் 32 தான் வரும். 1.5 செக் பண்ணலாம். 1.5 எப்படி எழுதலாம், 3/2. அப்போ 3/2 மல்டிபிள் பண்ணியிருந்தா ஓகேங்களா, என்ன வந்திருக்கும், இதை கேன்சல் பண்ணால் 16 16 3 48. இப்போ மொதல் அரையால், அடுத்தது 1.5, அடுத்தது 48 எதாலைங்க 2.5, கரெக்டுங்களா, ஏன்னா 120. அடுத்தது 48க்கு அடுத்தது 120 3.5, 3ன்னா 7/2. அடுத்தது 420 அப்படின்றது 9/2 அப்படின்னா 4.5. அப்போ இதை பெருக்கிறீங்க, இது கேன்சல் பண்ணுறீங்க, 210 மல்டிபிள் பண்ணால் என்ன வந்திருக்கும், 1890. ஆன்சர் பி ஆப்ஷன். சரிங்களா. ஸோ அப்போ அங்கே போனோடனே இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குது. அப்போ 20 கொஷின் பக்கம் ஈஸியாக தான் இருக்குது. மற்றதெல்லாம் டைமிங்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இப்போ ஈஸியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு many numbers are there in the series which are preceded by a vowel and succeeded by a consonant? முன்னாடி ஒரு இந்த சீரீஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு many numbers. அப்போ நம்பர் மட்டும்தான் பார்க்கணும். நம்பருக்கு முன்னாடி வவ்வல் இருக்கணும். நம்பருக்கு தொடர்ந்து உடனடியாக என்ன இருக்குன்னா கான்சனன்ட் பின்னாடி மெய் எழுத்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நம்பரை சூஸ் பண்ணுங்கன்றாங்க. பாருங்கள், நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, சிறப்பு லெட்டர், அதாவது கேரக்டர்ஸ் இருக்குது. இல்லை இங்கே நம்பர் இருக்குது, இதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது 6 முன்னாடி என்ன இருக்குதுங்க, வவ்வல்ஸ் ஐ இருக்குது. பின்னாடி என்ன இருக்குதுங்க, கான்சனன்ட் இருக்குது. அப்போ ஒரு நம்பர் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது இருக்குதா, அப்போ 1 தான் ஆன்சர். அப்போ முடிஞ்சிருச்சுங்களா. இதுக்கெல்லாம் டைம்ஸ் தேவையே இல்லை, டைமிங்குள்ளே பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்தது கொஷின்ஸ். இது ரெகுலராக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னது, டைம் அண்ட் அது ரேங்கிங் அண்டு கம்பேரிஷன் சொல்லிட்டு ரொம்ப ஈஸியானது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ கொடுத்துக்கிற ரேங்க் 45 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ரேங்க் மேலே இருந்து தான் போட்டுட்டு வருவோம், 1 2. ரவிக்கு ரேங்க் 9th சொல்லிட்டாங்க. அப்போ மேலே 1ஆவதுலேருந்து 9th ரேங்காக ரவி இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, there are 18 students below ராஜா ரேங்க் வைஸ். சரிங்களா, ராஜ் ரேங்க் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. there are 18 students below ராஜினுடைய ரேங்க். அப்போ கீழே ராஜ் இருக்கிறான், அவனுக்கு கீழே 18 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா இவர் 18 தாண்டி என்ன இருக்கிறாரு, 19வது ஆளாக இருக்கிறார். அப்போ கீழேருந்து பார்க்கும் பொழுது அவர் 19வது ஆள். அப்போ மேலேருந்து அவருடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோப்பா, 45 -19 +1 அவருடைய ரேங்க் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டல் மைனஸ் டாப் அப்படின்னா, சரிங்களா, அப்புன்னா +1. இது ரெகுலராக நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறதா. அப்போ 45ல் 19 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும் ரிமைனிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், 26 +1 27வது ரேங்க். அப்போ இவங்களுக்கு இடைப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இவர் மேலேருந்து 9வது ரேங்க், இவர் மேலேருந்து 27வது ரேங்க் அப்படின்னா இடையில் எவ்வளோ அப்படிங்கிறாங்க, 27 - 9 மைனஸ் பண்ண எவ்வளோ வந்திருக்கும், 18. பட் நீங்கள் 18 ஆன்சர் இருக்குதுன்னு போட்டக்கூடாது. ஏன்னா இன்பிட்வீன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 9 மைனஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லை, இந்த 27வது நபர் இருக்கிறாரு அவரையும் ஒன்று ரெடியூஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ வருங்க, 17. என்ன வருங்க, 17. இந்த கான்செப்ட் எல்லாம் மனசுக்குள்ளே நிற்கணுங்க சார். சரிங்களா, இதுக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ராக்டிஸ் பண்ண வரீங்க. பட் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கொஷின் உள்ளே கொண்டாந்துக்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. பட் இந்த கொஷின்ஸ் வேணால் நமக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுக்கக்கூடிய கொஷின் தான். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக 3 to 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துருக்கலாம், ஸ்லோவாக பண்ணியிருந்தா. இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து பார்க்குறதுக்கே டைம் எடுக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும் இந்த கொஷின்ஸை. 9 வண்ணப்பெட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 9 வண்ணப்பெட்டிகள், 1 2 3 4 5 6 7 8 போட்டுருக்கோன்னா ஓகே, 9 வண்ணப்பெட்டிகள். அப்போ இதில் அவங்க கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு வரும்பொழுது நமக்கு கொடுத்துக்கிறதெல்லாம் எழுதிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் டைமுக்குள்ளே பண்ண முடியும். நீங்கள் ஒரு தடவை எழுதிட்டு ஒரு டைம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்களா டைமு கிடையாது. அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே வரிசையில் கொடுக்குற அந்த கலர் மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கலர் ஆர்டரில் கொடுத்துட்டோன்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகள் இடையில் இருக்கணும். பாருங்கள், சிவப்பு, அடுத்தது என்னது, வெள்ளை பெட்டிகளுக்கு நடுவில் எத்தனை பெட்டிகள் இருக்கணுமா, 5 பெட்டிகள் இருக்கணும். ஸோ வெள்ளை மேலேயும் கூட இருக்கலாம், சிவப்பு கீழேயும் கொடுக்கலாம். இதுதான் ரிவேர்ஸ் வைஸ் வெர்சா. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்மளுடைய ட்ரம் கார்டு. ஒருவேளை நான் இங்கே சிவப்புன்னு வச்சேன்னா
5 பெட்டி தாண்டி இப்போ என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேங்களா. அப்போ சிவப்பு இங்கே வச்சா வெள்ளை எங்கே இருக்குங்க? 5 தள்ளி இருக்கும். 1 2 3 4 5 எங்கே வந்திருக்குங்க? வெள்ளை இங்கே இருக்கும். வேற எங்கே சான்ஸ் இருக்கும்? 2வது சிவப்பு இருந்தால் அடுத்தது எங்கே இருக்குங்க? வெள்ளை 8ஆவதாக இருக்கும். 3வது சிவப்பு இருந்தால் அடுத்தது வெள்ளை 9ஆவதாக இருக்கும். சரிங்களா. இப்போ இப்படி மட்டும் கிடையாது, சிவப்பு டாப்பில் மட்டும் கிடையாது, நீங்கள் அப்படியே ரிவேர்ஸில் வெள்ளையும் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 3 + 3 6 விதமாக இந்த இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்க முடியும். பட் நமக்கு நல்ல ஒரு லாஜிக் என்னென்னா, வெள்ளைக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சிவப்பு மற்றும் வெள்ளைக்கு இடையில் 5 பெட்டிகள் இருக்குன்னு சொன்னாங்க. மஞ்சள் பெட்டி வெள்ளை பெட்டிக்கு உடன் மேல் வைக்கப்பட்டது. மஞ்சள் பெட்டி வெள்ளை பெட்டிக்கு மேலே இருக்குது. அப்போ வெள்ளை பெட்டிக்கு மேலே என்ன இருக்குது? மஞ்சள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ சிவப்பு மேலே இருக்கலாம், ஆனால் இந்த வெள்ளை இங்கே வராது. அப்போ இந்த ஒரு இதில் வெள்ளை மேலே போட முடியாது. ஃபஸ்ட்டு அண்டு 7ன்னு போட்டுக்கிட்டு அதில். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு எடுத்துருக்கோம் கண்டிப்பாக 1 நிமிஷம் பக்கமாக டைம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. சரி, 2வது இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 2வது நீங்கள் செக் பண்ணிங்க, 2வது சிவப்பு வெள்ளை 8ஆவதாக இருக்கிறத செக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இப்பயும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த இடத்துல உடனடியாக நீங்கள் மாற்றி போடணும். 2ஆவதாக என்ன இருக்குது? வெள்ளை இருக்கிறது. 2வது இடத்துல வெள்ளை இருந்தால் என்னங்க, 8வது இடத்துல சிவப்பு அப்படின்றத எடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது ஆன்சர் வந்துடுது. இப்படி தானே நம்மளால் பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே எல்லா ட்ரிக்கும் நமக்கு தெரிஞ்சிருமா? இந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே கண்டிப்பாக முடியாது. அப்போ வெள்ளை 2ஆவதாகுது, சிவப்பு 8ஆவதாக இருக்குதுன்னு போது இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்குது. இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 1 நிமிஷம் முடிஞ்சிருக்கும், 1.5 நிமிஷம் கூட ஆயிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணி இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிங்க, எல்லாமே கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் என்னன்னா இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன் சார் போடல அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கும் அதே 2 நிமிடம் தான். அதுக்கு எடுத்து ஆன்சர் பண்ண மாதிரி தான் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? 2ஆவதா என்ன வந்துருக்குங்க? வெள்ளையை மேலே வச்சுருக்குறோம், சிவப்பு அப்படின்றத 8ஆவதா பிளேஸ் ஆகுது. அந்த இடத்துல மற்றது எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. சரி, அடுத்த கொஷின்ஸ். இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கெலாம் டைமிங்குள்ளே போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? டேஞ்சர் கோடட் ஆஸ் 10 7 20 13 11 24 கொடுத்துருக்காங்க. தென் த கோட் ஆஃப் மெஷின் அப்படின்றதுக்கு என்ன சேம் கோட் லைக் தட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆர்டர் படி பார்த்தா டிக்கு என்ன வரும்? 4, ஏக்கு என்ன வரும்? 1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே 10னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 6 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? அதுவும் 6 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 6 தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். சார் எனக்கு அப்படிலாம் ஞாபகம் வரலைங்க சார் ஈக்கு ஏன்னா ஒரே ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கான கோடு கொடுத்து, அப்போ ஈக்கு வந்து 11 தான். அப்போ ஈ அப்படின்றது 11 முடியக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா டி போட்டு போயிருக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான். க்ளீன். அடுத்த கொஸ்டின்ஸ். இதுக்கு என்ன பண்ணும்? எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா சொல்லவே இல்லை. இப்போ இதுக்கு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நான் மோஸ்ட்லி என்னோட இதில் சொல்லுவேன், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்ரோச் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுவேன், அடுத்தது லாஸ்ட் பண்ண சொல்லுவேன். சார் ஆன்சர் பார்த்துட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, நான் ரெகுலராகவே அப்படி தான் பண்ணுறதுங்க. அப்போ 7, அப்போ இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்களா, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? சப்ஸ்ட்ராக்ஷன் 43. அடுத்தது மேலே நோக்கி கொடுத்துக்கிறாங்க என்ன? டிவிஷன். அடுத்தது 6. அடுத்து கீழே நோக்கி கொடுத்துக்கிறாங்க என்னதுங்க? மல்டிப்ளிகேஷன். அடுத்தது 1. இந்த பக்கம் கொடுத்துக்கிறது என்ன? ஈக்குவல். சரியா. அப்போ 4. இங்கே பார்த்தோன்னே தெரியுது முழு நம்பர் வருது, ஆனால் அங்கே 43 6ஆல் வகுத்தா புள்ளியில் வரும். அப்போ இது தவறு. ஸோ இங்கே பார்க்குறீங்க, உடனே நான் 4வது ஆப்ஷன் தான் எப்பயுமே போட சொல்லுவேன். இப்போ 2 கீழ் நோக்கி இருக்கிறத பார்க்குறீங்க. கீழ் நோக்கி இருக்கிறதுனா என்னது? மல்டிப்ளிகேஷன் 5. இந்த பக்கம் இருக்கக்கூடியதுக்கு என்னதுங்க? சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்ன? அடிஷன். அடுத்தது ஈக்குவல் 6. சரிங்களா. 10ல் 6 போச்சுன்னா 4, 4ஓட 2 கூட்டினா 6, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. 4th ஆப்ஷன். சரிங்களா. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இந்த கொஷின் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியானது தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக தான் கேட்டுக்கிறாங்க. ஏபிசி 3 பேரும் தனித்தனியாக ஒரு வேலையை 12 நாட்களில் 15 நாட்களில் 20 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா. அப்போ மொத்த நாட்கள் என்ன எடுத்துக்கும்? 60. அப்போ இவர் எத்தனை ஒர்க் ஒரு நாளைக்கு செய்வார்? 5. இவர் ஒரு நாளைக்கு 4. ஒரு நாளைக்கு இவர். சரிங்களா. இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 20 இல்லையா.
3. ஓகேங்களா? சரி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய தொடங்கினர். சரி, 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ 3 பேர் ஒரு நாளைக்கு சேர்ந்து எத்தனை ஒர்க்கு? 12 ஒர்க்கு செய்வாங்க. ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு வெளியேறுகிறார். அப்போ 2 நாள் 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அப்போ 2 நாள் 3 பேர் 12 ஒர்க் செஞ்சிருந்தா 12 ஒர்க்னா 24 ஒர்க் செஞ்சுருப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் 60னா 24 ஒர்க் முடிச்சிருந்தா மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 36 ஒர்க்கு தான் மீதி இருக்கும். இந்த 36 ஒர்க்கு தான் யார் 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க? ஏவும் பியும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்களா எவ்வளோ? இவர் 5 ஒர்க்கு, இவர் 4 ஒர்க்கு. அப்போ 9 ஒர்க்கு ஒரு நாளைக்கு செஞ்சால் 4 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 30 செகண்டில் முடிஞ்சது. சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். இது நல்ல ஒரு அருமையான கொஷின் தான். ஒரு சதுர வடிவிலான ஒரு பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும், அப்போ சதுரம், ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு என்னங்க? A². கரெக்டுங்களா? என்ன பக்க அளவுன்னு தெரியல. சுற்றி அனைத்து பக்கங்களையும் பக்கத்தில் 2 மீட்டர் அளவில் என்ன பண்ணுறாங்க? பாதை அமைக்கிறாங்க. அப்போ வெளியே அந்த பாதை எப்படி இருக்கும்? அதுவும் சதுரமாக தான் இருக்கும். சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, அகலமுள்ள ஒரு அளவிலான பாதை சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு, இப்போ பாதையினுடைய பரப்பளவு தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாதை பாருங்கள், இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர். பட் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர்னுடைய பக்கம் சைட்ஸு தெரியல. அப்போ A+2 +2, அப்போ என்னதுங்க? A+4 அப்படின்றது தான் பெரிய ஸ்கொயர்னுடைய, சரிங்களா, பெரிய ஸ்கொயர்னுடைய அளவு. ஓகேங்களா? அப்போ பாதையின் பரப்பளவு என்னது? பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல, அதனுடைய பரப்பளவுலேருந்து ஸ்மால் ஸ்கொயர் இருக்குதுன்னா அதனுடைய பரப்பளவு கழிச்சா கிடைக்கிறது தான் அந்த பாதையின் பரப்பளவு. ஸோ அப்போ இது என்னதுக்கு? A+4 இது என்னதுங்க? A² 288. அப்போ வேகமாக செய்யலாம், செஞ்சாந்துங்க. A+B² ஃபார்முலா தெரியும் இல்லையா? A² + B² 2AB எழுதிட்டோம், 288. இப்போ இந்த A² கேன்சல் ஆயிரும். இந்த 16 அந்த பக்கம் மைனஸ் பண்ணுவோம். 16 மைனஸ் பண்ணாண்டுங்க 2, 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7, 8ன்னு வருது. அப்போ ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 8ஆல் கேன்சல் பண்ணுறோம். 3 8 24, 4 8 32. சரிங்களா? சரி, இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பக்கத்தினுடைய பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா ஏனுடைய வேல்யூ பக்க அளவு என்னன்னா 34, பரப்பளவு கேட்டிருந்தா 34². சுற்றளவு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 34 × 4 பெருக்குனா 136 வந்துருக்குங்க. 136. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கக்கூடிய கொஷின் தான். பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா ஈஸியாக போயிருக்கும். A borrows ₹16,000 at 12% per annum simple interest, and B borrows ₹12,000 at 18% per annum simple interest. In how many years will their amounts divide be equal? அப்போ டோட்டல் அமௌண்ட் 2 பேருக்கும் ஈக்குவலாக எத்தனை வருஷம் கழிச்சுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு, இவர் 16,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அவங்க 12%ன்னு சொல்லிட்டாங்க. 12% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. 12%க்கு எவ்வளோப்பா இன்ட்ரெஸ்ட்டு? அப்போ 16,000 × 12%. பேசிக்காக போட்டது இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்காங்க. கேன்சல் பண்ணால் நமக்கு முடிஞ்சிருச்சு. பேருக்குன்னா என்ன வந்திருக்கோம்? 160 32 1920. எத்தனை வருஷம் அதுதான் தெரியாது. × T கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ இதனுடைய வேல்யூ இதோட ஆட் பண்ணால் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட், இதனுடைய அமௌண்ட் எவ்வளோ? 12,000 வாங்கியிருக்கிறார் கடை. அப்போ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அது கண்டுபிடிங்க முதல்ல. சரிங்களா? அதனுடைய இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கும்? 180 100 கரெக்டுங்களா? 180 36 216. அப்போ 2160 எவ்வளோ வந்துருங்க? 2160. அப்போ அதனுடைய டைம் எவ்வளோ தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இது எல்லாம் அந்த டைமெல்லாம் ஒரு பக்கமும், அடுத்தது அமௌண்ட் எல்லாம் ஒரு பக்கம் வரீங்க. அப்போ என்னங்க 4,000 இஸ் ஈக்குவல் டு இந்த 1920 அங்கே மைனஸ் பண்ணிங்களா என்ன இருக்கும்? 240. இப்போ T எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 0 0 கேன்சல். 4th டேபிளால் கேன்சல் பண்ணால் 100, அங்கே என்ன வந்திருக்கும்? 6. எகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 50/3. 50/3னாவே பார்த்தோடனே சொல்லிடலாம் 16 2/3. ஏன்னா 16 3 48, மீதி 2/3. சரி, இந்த கான்செப்ட் கஷ்டமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, ஈஸி.
இந்த கான்செப்ட் கஷ்டமானா கண்டிப்பாக கிடையாது, ஈஸி. இது அந்த நேரத்தில் ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னா உடனே போட்டிருப்பீங்க, இல்லையா ஒரு 2 நிமிஷம் எடுத்திருப்பீங்க டைம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுன்னா அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போய் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரி, இது பாருங்கள். ஒரு மேன் ஸ்பெண்ட்ஸ் ₹500 இன் பையிங் 12 டேபிள்ஸ் அண்ட் சேர். 500 ரூபாய்க்கு வாங்குறாரு 12 டேபிள் சேரும். எவ்வளோ சேர்னு தெரியல. சரி, த காஸ்ட் ஆஃப் 1 டேபிள் இஸ் 50. தட் 1 சேர் இஸ் என்னன்னு கொடுத்துறான் 40. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ்? பாருங்கள், மாற்றிட்டேன். நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். அப்போ சேர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க? 40 ரூபாய்க்கு. டேபிள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்கப்பா? அதிலே சொல்லிட்டாங்க 50 ரூபாய்க்கு. நீங்கள் அப்படியே எடுத்து அப்ரோச் பண்ணுங்கப்பா. நீங்கள் இதை பார்க்குறப்ப 5 சேர் வாங்கியிருக்கிறாரு, இவர் ஒரு டேபிள் வாங்கியிருக்கிறாரு. அப்போ 5 சேர்னா 5×20. இது ஒரு சேர்னா 50. அப்போ இது 200 ரூபா. இது எவ்வளோங்க? 50. சரி, அப்போ இதே போல் மடங்கு இன்னொன்று வாங்கியிருக்கிறேன் 200 ரூபாய்க்கு. இன்னொரு செட்டு வாங்குகிறேன். இது ஒரு 50 ரூபாய்க்கு இன்னொரு செட்டு வாங்குறேன். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்? இது 400. இது எவ்வளோங்க? 100. அப்போ மொத்தமாக 500 ரூபாய்க்கு இந்த ரேஷியோவில் பொருள் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். இங்கே வாங்கினீங்கன்னா 2×40, இங்கே 10×50 எவ்வளோ வந்துருக்கும்? 500. இங்கே 80, 580 வருமா? சான்ஸ் கிடையாது. அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். சரிங்களா? சரி, அடுத்தது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. LCM of, நல்லா நினச்சுங்க, LCM of A and A plus 2 is 1300. அப்போ இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு எண்ணு, அந்த எண்ணினுடைய அதை விட 2 அதிகமாக இருக்கக்கூடிய எண், இது ரெண்டுக்கும் LCM எடுத்தால் 1300 வருது. அப்போ அதே எண்ணுக்கும் அதை விட ஒரு எண், ஒரே ஒரு வேல்யூ, அதாவது 1ன்ற வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 2 நம்பருக்கு இடையான விசிமா என்ன? ஆக்சுவலாக இது என்னன்னா சார் பகா எண், கோ பிரைம் அப்படின்னு சொல்லிடலாம். என்னன்னு சொல்லலாம்? கோப்ரைம். கோப்ரைம் எல்சிஎம்னா A×A+1 தான். சரிங்களா? அப்படி டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுறது தான். அப்படின்னா 3னா 3, அடுத்த நம்பர் 4, 3 4 பேருக்கு எழுதுறது தான். ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே பார்க்குறீங்க, இந்த நம்பர் இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்கள் எடுத்துக்காங்க 2ன்னா அடுத்தது 4, இல்லை 3ன்னா அடுத்தது 5. இப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன? அப்போ எல்சிஎம் 2ஆல் டிவைட் ஆகும் 1 டைம்ஸ், அடுத்தது 2 டைம்ஸ். இது எல்லாமே மல்டிபிள். அப்போ பெரிய நம்பராக இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது இல்லை, இது ரெண்டுமே ஆன் நம்பர் ஆச்சுன்னா இதனுடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுத்துக்கிற சிந்தட்டிக் டிவிஷன் எடுக்கிறீங்க 1300. சரிங்களா? சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்துங்க, என்ன வந்திருக்கும்? அப்போ 6×2 12, 650. சரிங்களா? சரி, திரும்ப 2 டைம்ஸ் போடலாமா? 2 டைம்ஸ் போட்டால் என்ன வந்திருக்கும்? 3 2 5. திரும்ப என்ன பண்ணலாம்? 5 டைம்ஸ் போடலாம், 6 5. திரும்ப 6ஆல் போடலாம், என்ன வந்திருக்கும்? 13. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஒருவேளை இது ரெண்டையும் பெருக்குங்க, 5×5 25. இது ரெண்டையும் பெருக்கிறீங்க, என்னதுங்க? 26. அப்போ 25 26. இல்லை, இது காமனாக 2 நம்பர்லையுமே டிவைட் ஆகிருந்துச்சுன்னா அப்போ இந்த நம்பர் 50 இருக்கலாம், இந்த நம்பர் 52 இருக்கலாம். ஏன்னா 2 நம்பர்னுடைய காமனாக இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? எல்சிஎம்னா என்னென்னா நல்லா நினச்சிக்கோங்க, HCF மல்டிபிள் அதனுடைய ரேஷியோ. HCFன்றது காமனாக இருக்கக்கூடிய நம்பர், அதுக்கப்புறம் என்னதுங்க? அதனுடைய ரேஷியோ. அப்போ ரேஷியோ 25:26 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ HCF 2க்கு என்ன இருக்குங்க? 2ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ 2ஆல் 2 நம்பரை பெருக்கினா அந்த சேம் நம்பர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இது HCF, இது ரேஷியோ. இதை மல்டிபிள்னா 2×25 எவ்வளோ? முதல் நம்பர். 2×26ன்னா ரெண்டாவது நம்பர். ஸோ இப்போ என்னது? 50 தான் ஏன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 50க்கும் 51க்கும் கேட்குறாங்க எல்சிஎம்னா அப்படியே மல்டிபிள் பண்ணால் என்னப்பா வரும்? பார்த்தோன்னே தெரியுது. என்ன ஆப்ஷனுங்க? 2550, சி ஆப்ஷன். சரிங்களா? ஓகே, இது எல்சிஎம் HCF நல்ல ஃபுல்லாகவே எல்லா டைப்ஸும் சம்மும் ஈஸியாக போட்டிங்களா? அடுத்த கொஸ்டின் ஈஸி. இப்போ தான் சொன்னேன், HCFனா ஸோ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இன்னொரு நம்பர் இருக்குதுன்னா இந்த 2 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணு. ஸோ அப்போ 13ஆல் காமனாக டிவைட் பண்ண பிறகு இது என்ன ரேஷியோவில் இருக்கும்? 15. இது என்னதுங்க? 11. இதுக்கப்புறம் காமனாக டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் அதனுடைய எல்சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இங்கே நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கப்புறம் HCF கொடுத்துக்கிறாங்க.
அப்போ டைரெக்டாக போட்டுடலாமே 15 × 13 பெருக்குனா என்ன ஒரு 195. அப்போ 11 × 13 பெருக்குனா 143. சரிங்களா? அப்போ எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்களா ஈஸியாக போயிருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க. மீட்டர் எல்லாம் சென்டிமீட்டராக மாற்றிடுங்க. 1517 இதை மாற்றினா 902 சென்டிமீட்டர். சார் எடுத்து ஏன்னா எல்லாம் ரெகுலராக எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க, கொடுத்துக்கிறது ஒரு செவ்வகமாக கொடுத்துருக்குறாங்க ஒரு ரூமு. இந்த ரூமுக்கு போடக்கூடிய டைல்ஸ் எல்லாமே ஸ்கொயரில் போட்டுட்டுக்கிறோம். அப்படி போட்டோம்னா எத்தனை டைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இப்போ செவ்வகமாக இருக்குது. அப்போ செவ்வகமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு இது L × B அப்படி தானே பரப்பளவு. அப்போ ஸ்கொயராக இருக்குதுன்னா அந்த ஸ்கொயர்னுடைய வேல்யூ தெரியும். சரிங்களா? இது சதுரத்தினுடைய பரப்பளவு தெரியும். அதால் டிவைட் பண்ணால் எப்பயுமே அப்படி தான் சொல்லியிருப்பேன் நான் நடத்துகிறப்ப. சரிங்களா? எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் ஒரு பரப்பளவை இன்னொரு பரப்பளவால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? பட் இங்கே கொடுத்துக்கிறாங்க வேல்யூ 1517 என்னது 902. அப்போ அதனுடைய பரப்பளவு தெரியணும். இப்போ இதனுடைய பரப்பளவுனா பக்களவு தெரியணும். பக்களவுனா ரெண்டுலையுமே காமனாக இருக்கணும். இதுலேயும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைண்டில் திங்க் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் காஸ்னுடைய அந்த டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 1517 902 டிவைட் பண்ணலாம். சரிங்களா? எத்தனை முறை பண்ணலாம்? ஒரு முறை பண்ணலாம். கரெக்டுங்களா? ஒரே ஒரு முறை தான் பண்ண முடியும். அப்போ ஒரு முறை பண்ணோம்னா 902 கரெக்டுங்களா? அப்போ என்ன வந்திருக்கும்? 98. கரெக்டு? 98 இதோட ஆட் பண்ணால் 15 11 615. இந்த மீதியை எதை பண்ண போகிறீங்க? 902 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே எத்தனை முறை பண்ணலாம்? சரி போட்டுடலாம். 1 டைம்ஸ் 615. அப்போ 12 7 இது என்ன இருக்கும்? 9 8 இதில் வந்து என்ன இருக்கும்? 8 8லாம் 2 287 615. சரிங்களா? அப்போ 615 அப்படின்னா இது 300ன்னே ரஃபாக வச்சுக்காங்களேன். 300 எத்தனை முறை போடலாம்? 2 முறை தான் போட முடியும். அப்போ 2 முறை பண்ணால் 7 2 14. அடுத்தது 8 2 16 17 இப்போ 5. இப்போ மீதி என்ன வந்திருக்கும்? 41. ஸோ அந்த 41 தான் இதனுடைய HCF. ஏன்னா அடுத்தது நீங்கள் போடுறப்ப 41 டிவைட் ஆகும். அப்போ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதனுடைய பரப்பளவு என்னது? 1517. இதனுடைய பரப்பளவு 902. 1517 × 902 இதோட சேர்த்தா தான் பரப்பளவு அப்படின்னு நான் தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது அப்படின்னு நிறுத்திட்டோம். அடுத்தது இப்போ அதனுடைய ஒரு பக்க அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 41. அப்போ 41 ஸ்கொயர் தான் அந்த ஒரு டைல்ஸோ இல்லை ஒரு ஓடோ அதனுடைய பரப்பளவு. சரி, இது எத்தனை அப்படின்றத பார்க்கணும். அப்போ 41 ஸ்கொயர்னால் என்னென்னு முடியும்? 1ன்னு முடியும். இது லாஸ்ட் டிஜிட் மெத்தட், அதை வச்சு தான் போட முடியும். இங்கே டைமுக்குள்ளே போட்டால். சரி, இங்கே லாஸ்ட் டிஜிட் மெத்தட்னா 7 2 14. அப்போ 4 முடியக்கூடியது நம்பர் இங்கேயும் வரும். சரி, இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ 1. அப்போ எந்த நம்பரோட பெருக்குனா 4 முடியும்? 814 பெருக்குனா மட்டும்தான் 1 நாள் 4 முடியும். ஸோ அப்போ 814. சரிங்களா? அப்போ இந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டஃப்பான கொஷின் தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து. அடுத்த கொஷின்ஸ் பார்க்குறீங்க. இப்போ A = 4 B = 5 அப்படியே டைரெக்டாக அதனுடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரி, இங்கே அப்படி எடுத்து பண்ணிக்கலாம்னு பார்த்தா இங்கே B 5 இருக்குது, இங்கே B 15 இருக்குது. அப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டுக்கும். அப்போ 15ன்றது தான் எல்சிஎம், பிக்கு காமன் வேல்யூ. அப்போ இங்கே 3 பெருக்கலாம், இங்கேயும் 3. அப்போ ஏனுடைய வேல்யூ 12, பினுடைய வேல்யூ 15, சினுடைய வேல்யூ 16. சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சது. என்ன கொடுத்துட்டாங்க? C² - A² அப்படின்னா 16 + 12 மேலே. சரிங்களா? அடுத்தது 16 - 12 அதானே C² - A²னா கீழே அப்படி பண்ண முடியுமா? முடியாதுங்க. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? C² + A² கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ஸ்கொயர் வேல்யூ தான் பண்ண முடியும். அப்போ 144. இதுக்கு என்ன இருக்கேன்? 256. அப்போ கீழே இருக்கக்கூடிய வேல்யூ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ ஐடியா வச்சுக்கலாம். இது 28. அது என்ன இருக்குங்க? 4. ஸோ 28 × 4. ஓகேங்களா? சரி, அடுத்து கீழே இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணாமல் இருக்கும் 300. அதுக்கடுத்தது 54 64. அப்போ என்ன வந்துருக்கு? 400. அப்போ 4ஆல் கேன்சல் பண்ணால் 100.
அழகாக தெரிஞ்சிச்சு. 4ஆம் வாய்ப்பாடில் 7/25. சரிங்களா? அப்படியே நம்ம ஆன்சரே டைரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்த கொஷின்ஸ், இதுவும் நான் நடத்தியிருக்கிறேன், திரும்ப நடத்துகிற பர்சனுக்கு தெரியும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். அப்போ ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படணும்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே 3 + 1 + 4 அப்படின்னா என்ன இருக்கும்? 5. இதே மாதிரி தான் இருக்குது. எத்தனை டைம்? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 டைம்னா 7 5 35 அப்படின்றது 3ஆல் வகுப்படுமா? 3ஆல் வகுப்படாது. சரி, அப்போ 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல். சரிங்களா? ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் அப்படின்றது 0 வரணும், இல்லை 11 வரும். சரி, இப்போ இந்த 311 மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று விட்ட இலக்கங்கள் கூடலாம் 4 - 1 என்னப்பா வந்திருக்கோம்? 3. அது எத்தனை முறை இருக்குது? 7 முறை இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவும் எதால் டிவைட் ஆகாது? 11ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நெய்தர் டிவிசிபிள் பை 3 நார் 11. பார்த்தவொடனே கண்டுபிடிக்கக்கூடிய கொஷின். இப்போ தொடர்ச்சியாக ஈஸியாக தான் வந்துட்டு இருக்குது. இந்த கொஷின் ஈஸி தான், இதையும் நீங்கள் ஈஸியாக போட்டுருப்பீங்க. ஏனுடைய வேல்யூ 1, பின்னுடைய வேல்யூ 2, சினுடைய வேல்யூ என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈஸியாக உங்களால் போட முடியும். அப்போ ஏக்கு என்னது 1, பிக்கு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க 2, பி 2, சிக்கு 3. அப்படியே தொடர்ச்சி அப்ளை பண்ணிட்டு வந்தோம். 3 1. அப்போ 1 ஸ்கொயர் 1, 2 கியூப் 8, இது என்னதுக்கு 3. இது எல்லாத்தையும் கூட்டினா 12. 12 வராதது வில் நாட் பி ஈக்குவல். எல்லாருமே வெளியே வந்து சொன்னது, சார் டக்குன்னு நான் ஈக்குவல் மட்டும் பார்த்துட்டேன் சார், நாட்டை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னது தான் அதிகம். அப்போ இதில் எது வில் நாட் பி ஈக்குவல் அப்படின்னா இது 2, இது 5. அப்போ என்ன வந்திருக்கும்? பெருக்கல் இருந்தால் கூட சேர்த்து எழுதுனா கூட 25, இல்லை பெருக்கல் இருந்தால் கூட 10ன்னு வரும். ஸோ அப்போ இதுதான் வில் நாட் பி ஈக்குவல். சரிங்களா? அப்போ இது சி ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்தது லாஸ்ட் போயிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் கொஸ்டின். சரி, இப்போ எப்பவுமே டைஸ் வந்து படம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி கொடுக்காம போயிட்டாங்க. எப்படி கொடுத்துக்கிறாங்க? 1க்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வருங்க? 4. 2க்கு ஆப்போசிட் என்னதுங்க? 5. அப்போ மொத்தமே 6 நம்பர் தான். என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னதுங்க? 6. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். 3க்கு அருகில் 4 6 வரலான்னு சொல்கிறாங்க. என்னது? 3க்கு அருகில் 4 6. 3னுடைய ஆப்போசிட்டே 6. அருகில் போய் வரலாமா? 6 வரக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. 3க்கு அருகில் 5 6 வரலாம். அப்போ 3னுடைய அருகிலே வந்து 6 வரக்கூடாது. சரிங்களா? அப்போ இதுவும் வராது. சரி, 4வது ஆப்ஷன் வரும். 1க்கு அருகில் 1னுடைய ஆப்போசிட் 4ஆக தான் இருக்கணும். அருகில் 4 வரக்கூடாது. அப்போ என்ன ஆப்ஷன் தான்? சி ஆப்ஷன் தான். ஸோ இது எல்லாமே ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு 25 கொஷின்ஸ்க்கு நானே பாருங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வந்திருக்கும். இந்த டைம் எடுத்து பேசுறதுக்காகவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு 30 to 35 நிமிஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கலாம். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸை மற்ற விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ.